வணக்கம். இந்த வீடியோவில் 31/3/2026 அரியர் அகவலைப்படி DA அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்ப்போம். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநிலங்களின் சட்டமன்ற காலம் விரைவில் நிறைவடைய உள்ளதால் அதற்கான தேர்தல் தேதிகளை இந்திய தேர்தல் ஆணையம் மார்ச் 15ஆம் தேதி வெளியிட்டது. அதன்படி தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதியும், அசாமில் ஏப்ரல் 9ஆம் தேதியும், கேரளாவில் ஏப்ரல் 9ஆம் தேதியும், புதுச்சேரி ஏப்ரல் 9ஆம் தேதியும், மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23, ஏப்ரல் 29ஆம் தேதியிலும் 2 கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த 4 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்திற்கு தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பு அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி நிலுவைத் தொகை மற்றும் மத பணியாளர்களுக்கான கௌரவ ஊதிய உயர்வு உட்பட பல முக்கிய அறிவிப்பை மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வெளியிட்டார். பல ஆண்டாக நிலுவையில் இருந்து வந்த அகவலைப்படி தொகை இந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த அறிவிப்பு அரசு ஊழியர்கள் மட்டுமில்லாமல் ஓய்வூதியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளருக்கு, நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து ஊழியர்கள், அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனத்தில் பணிபுரியும் பணியாளருக்கு பொருந்தும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த முடிவு அரசு ஊழியர்களுடைய நீண்ட காலமாக முன்வைத்திருக்கும் கோரிக்கைக்கு தீர்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பு ஊழியர்கள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் அகவலைப்படி நிலுவைத் தொகையில் குறைந்தது 25% மார்ச் 31ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும் என்று மாநில அரசுக்கு உத்தரவிட்டது. அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு கூடுதலாக மத சம்பந்தப்பட்ட பணியில் ஈடுபடக்கூடிய அர்ச்சகர்கள் மற்றும் மௌலவிகளுக்கான மாதாந்திர கௌரவ ஊதியத்தில் உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை வழங்கப்பட்டு வந்த ரூபாய் 1500 கௌரவ ஊதியம் ரூபாய் 500 அதிகரிக்கப்பட்டு 2000ஆக மாற்றப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்திற்கு கீழ் புதிதாக விண்ணப்பம் செய்திருந்த அர்ச்சகர்கள் மற்றும் விலைவாசிகளின் விண்ணப்பங்களுக்கும் அரசு ஒப்புதல் வழங்கியிருப்பதாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் நடத்தை விதிமுறை அமலுக்கு வரும் என்பதால் அந்த விதிமுறைகள் அமலுக்கு வந்த பின்பு அரசால் புதிய நலத்திட்டங்கள் அறிவிக்க முடியாது. இதனை கருத்தில் கொண்டு தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. ஆனால் இந்த நடவடிக்கையை எதிர்க்கட்சியான பாஜக கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.